இருக்கட்டும். உன்ன ஒருத்தன் உதைச்சப்ப நீ அவனை திருப்பி அடிக்கல. உன் பொறுமையை பாராட்டின. ஊர்ல இருக்கவெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சப்ப மத்தவங்களை திட்டி திருத்தினியே. உன்னை அறிவாளின்னு நினைச்சேன். ஓடி ஆடி வேலை செய்யறத பார்த்து உழைப்பாளின்னு சர்டிபிகேட் கொடுத்தேன். உனக்கு நான் டிப்ஸ் கொடுத்தப்ப வேண்டாம் மறுத்தியே உன் சுய கௌரவத்தை பாராட்டினேன். ஆனா அதே பணத்தை கொண்டு உண்டியில போட்டு சொன்னப்ப மத்தவங்களுக்கு உதவுற நேச்சரை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி இவ்வளவு நினைச்சு வச்சிருக்கேன். என்ன ஒரேடியா தரமட்டமாகிட்டே நீ. நான் எப்படி ஆக்குனேன்? நீ ஆக்காம எப்படி? இது என்னது? தண்ணி. இப்படி உட்காந்து தண்ணி சாப்பிடுவியா? ஏன் தண்ணி சாப்பிட கூடாதா? சபரிமலைக்கு மாலை போட்டு தண்ணி சாப்பிடுறியா? தப்பு இல்லையா? ஏன் மாலை போட்டா தண்ணி தாக எடுக்காதா? உங்களுக்கு தாக மாதிரி தான் நீங்களும் பட்ட பகலாம் சாப்பிடுறது இல்ல, ராத்திரி கூட ஸ்காட்ச் தான். சாராயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. இது சாராயம் இல்ல சார், சாதாரண தண்ணி. மூந்து பாருங்க. ஆமா ஆமா. அப்ப இது எதுக்கு முறுக்கு? டைம் இருக்கு உள்ள தெளிக்கிறதுக்கு. இது என்ன காம்பினேஷன்? நல்ல காம்பினேஷன். இது கொஞ்சம் கடிக்கணும், இது கொஞ்சம் குடிக்கணும், இது கொஞ்சம் கடிக்கணும், இது கொஞ்சம் குடிக்கணும். அப்பதான் உள்ள போய் நல்லா ஃபுல் ஆகும். நாளைக்கு தெம்பா வேலை தேடலாம். வேலை தேடணுமா? ஆமா. அப்ப இருக்கிற வேலை போச்சு. வேலை போயிருச்சா? அது என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அது ஏன் போச்சு தெரியுமா? அது யாருக்கே வேணும். இப்ப உனக்கு வேலை இல்ல. இல்ல நான் உனக்கு வேலை தரேன். என்ன